முட்டை ஆம்லேட்டுங்க. ஆம்லேட் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கோசரம் செஞ்சுருக்கிறேன். பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயங்க, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லிங்க. நல்லா கல் சூடான பிறகு தான் ஊற்றணுங்க. நான் 2 முட்டையும் அந்த ஆனியன் கூடவே உடச்சி ஊற்றிக்கிறேன். பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அதுலேயே உடச்சி ஊற்றிக்கிறேன். சேர்த்து நல்லா கலக்கிக்கணும். 2 முட்டைக்கு ஒரு பெரிய வெங்காயம் போதும். இப்போ கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணுன்னா கொஞ்சம் சேர்த்திக்கங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கி அப்படியே தோசைக்கல்லில் ஊற்றுறதாங்க. பாருங்கள், கொஞ்சமாக அதில் ஆயில் ஊற்றிக்கலாங்க. சின்ன கரண்டியில் நான் 2 கரண்டி அப்படியே ஊற்றிக்கிறேன். சின்ன பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்த பிறகு ஸ்நாக்ஸாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு டீயோ காப்பியோ பிள்ளைங்க குடிப்பாங்க. உடனே திருப்பக்கூடாதுங்க, கொஞ்சம் நேரம் நல்லா வெந்த பிறகு தான் திருப்பி போடணும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. திருப்பி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டால் போதும். நல்லா வெங்காயம்லாம் நல்லா வெந்துடும். ஆனியன் நல்லா வெந்த பிறகு அப்படியே திருப்பி எடுத்துடணுங்க. பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே ஈவினிங் டைம் இந்த மாதிரி போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு.